முக்கிய செய்தி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியினை பார்க்கிறோம். அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஈரான் தாக்கி அழித்திருக்கிறது. அரபிக்கடலில் அமெரிக்காவின் போர்க்கப்பல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஈரான் அருகே அரபிக்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த போர்க்கப்பலை ஈரான் தாக்கி அழித்திருக்கிறது. 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறது. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்ற வகையில் அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என எச்சரித்த நிலையில் துபாய், குவைத் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ஈரான் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் அரபிக்கடலில் அமெரிக்காவின் போர்க்கப்பல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. போர் தொடர்பான முக்கிய செய்தியினை பார்க்கிறோம். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரான் பதில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் போர்க்கப்பல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஈரான் தாக்கி அழித்திருக்கிறது. ஈரான் அருகே அரபிக்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க போர்க்கப்பல் மீது பயங்கர தாக்குதலை ஈரான் நடத்தியிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவின் போர்க்கப்பல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்ற வகையில் அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் அரபிக்கடலில் அமெரிக்காவின் போர்க்கப்பல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என எச்சரித்த நிலை